நீங்க கேட்ட முதல்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கம்மா. தேங்க்யூ வெரி மச்ங்க. ஓகேங்கம்மா. மனிஷா கொஞ்சம் இங்க வாமா. வர ஆண்டி. கம் ஆன் மித்ரா, கம். இந்த ரிங் பாரு எப்படி இருக்குன்னு. புதுசா எடுத்துட்டு வர சொன்னேன். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆண்டி. அம்மா வணக்கம். வாங்க புரோகிதரே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உள்ள போலாம் வாங்க. சரிங்கம்மா. அம்மா, லக்ஷ்மிக்கு நம்மளால எந்த உதவியும் செய்ய முடியல. இந்த நிச்சயதார்த்தத்தையும் தடுக்க முடியல. வேற என்ன பண்றது ஜெயதேவ்? லக்ஷ்மியோட விதி அவ்வளவுதானே, சமாதானப்படுத்திக்க வேண்டியது. மித்ரா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாளா நான் கண்டுட்டு இருந்த கனவெல்லாம் இன்னைக்கு நினைவாக போகுது. நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் சேர்றதுக்கு இன்னைக்கு முதல் அடி எடுத்து வைக்க போறோம். ஐ அம் வெரி வெரி ஹாப்பி மித்ரா. அந்த டைம்ல நீ மனிஷாவை பிடிக்காம இருந்திருந்தா அவ கீழே விழுந்து அவ கையோ காலோ உடஞ்சிருக்கும். உனக்கு அவ மேல கோவம் இருந்தாலும் அவ ஆபத்துல இருக்கும்போது உதவி செய்யறதுக்கு நீ யோசிக்கல. உண்மையிலேயே உன்கிட்ட எனக்கு பிடிச்ச குணமே இதுதான் லக்ஷ்மி. நீ எதிரிங்களை கூட நண்பர்களா பாப்ப. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வெறுக்க மாட்டேன். எல்லார்கிட்டையும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் எடுத்துப்பேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மனசுக்குள்ளே மறைச்சுப்பியே தவிர மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன். யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் லக்ஷ்மி. மாமாக்கு அக்கா மேல ஏதோ ஒரு மூலையில பாசம் இருக்கு. அந்த பாசத்தை சுத்தி இருக்க சூழ்நிலைகள் வெளியே வர விட மாட்டேங்குது. சுத்தி இருக்கிறவங்க அவராவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்பவும் அவங்க அம்மா சொன்னதுனாலதான் இந்த நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டாரு போல இருக்கு. மித்ரா, வாட் இஸ் திஸ்? சாரி. என்ன ஜானு இது? நான் சாரி சொன்னா அட்லீஸ்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண கூட உனக்கு மனசு வரலையா? நடந்த விஷயத்துக்கு சாரி சொல்லணும்னாது உனக்கு மனசு இருக்கே. தப்பு நடக்கும்போது அது தப்புன்னு உன் மனசுக்கு புரியுது. பரவாயில்ல, நீ ரொம்ப தெளிவாதான் இருக்க. What do you mean? இப்ப ஏன் இப்படிலாம் பேசுற? தப்பு நடந்துருச்சு, நான் தெரியாம இடிச்சிட்டேன், அதனாலதான் சாரி சொன்னேன். இவ்ளோ சின்ன தப்ப ரியலைஸ் பண்ணி உனக்கு சாரி சொல்லணும்னு தோணுது. ஆனா உங்க வீட்ல இவ்ளோ பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு. அத குறைஞ்சபட்சம் உனக்கு கேள்வி கேட்கணும்னு கூட தோணல. அந்த தப்ப சுட்டி காட்டுறதுக்கு கூட 2 அடி உன்னால முன்னாடி எடுத்து வைக்க முடியல. நடக்கிறது அநியாயம்னு தெரிஞ்சோ அது உன் மனச பாதிக்கலல்ல? முகூர்த்தத்துக்கு நாழியா எங்க இருக்கு? பொண்ணு மாப்பிள்ளை வந்து உட்காந்தாங்கன்னா நிச்சயதார்த்தத்தை நாம ஆரம்பிச்சிடலாம். அப்படியே பண்றேன். மித்ரா, நீ போய் உட்காருப்பா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் கணானாம் த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்வன்னோதபித்சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. அம்மா, பூவையும் அக்ஷதையும் சுவாமி மேல போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ,
ஓம் கௌரி புத்திராய நமஹ ஓம் கணேஸ்வராய நமஹ. இங்க பாரு அரவிந்தா, நீ எல்லாம் யோசிச்சு தான் பண்றியா இல்ல யோசிக்காம பண்றியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்றேன்னு தோணுது. குழப்பத்துல தான் நீ எல்லா முடிவும் எடுக்கிறேன்னு எனக்கு தோணுது. அத நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க கூட நீ முயற்சி பண்ண மாட்டேங்கிற. இங்க பாருங்க, விஷயம் இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால யோசிக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ நடக்க வேண்டியதை பாக்குறது தவிர ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நடக்கிற விஷயத்துக்கு ஒத்துழைங்க. இப்படி சோகமா இருந்தீங்கன்னா நடக்கிற நல்ல காரியமும் நடக்காம போயிடும். வாங்க போலாம். ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். நீங்களும் போடுங்க. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி. என்ன மன்னிச்சிடு. நடக்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் என்னால தடுக்க முடியல. உனக்கு அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் உனக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியல. அக்கா, நீ எதுக்குக்கா இங்க நிக்கிற? அங்க வந்த மட்டும் நான் என்ன பண்ண போறேன் ஜானு? அங்க நடக்கிற நிச்சயதார்த்தத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணுமா? அவங்க 2 பேரும் ஒன்னு சேர போறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படவா? அதெல்லாம் இனிமே தடுக்க முடியாது. நான் தடுக்கணும்னு நினைச்சாலும் அதை தடுக்கணும்னு நினைக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கட்டி போட்டுட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அதை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, இந்த நிச்சயதார்த்தத்தை யாராலையும் தடுக்க முடியாம வேணா இருக்கலாம். ஆனா ஒருத்தரால தடுக்க முடியும். நீ என்ன சொல்ற ஜானு? ஆமாக்கா, இந்த கடைசி நிமிஷத்துல கூட நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும்னா அது மாமாவால முடியும்க்கா. என்னது? அவர் போய் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவாரா? என்ன லக்ஷ்மி ஜானு 2 பேரும் ஆளை காணோம்? ஒருவேளை நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறதுக்காக 2 பேரும் ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்காங்களா? ஆமாக்கா, மாமாக்கு உன் மேல நிறைய அன்பு இருக்கு, நிறைய பாசம் வச்சிருக்காரு. ஆனா என்ன, அதை வெளிப்படுத்த முடியாம அவரை சுத்தி இருக்க சூழ்நிலை உருவாயிருக்கு. உன் மேல அன்பை காட்ட முடியாம அவரை சுத்தி இருக்க சூழ்நிலை தான் அவரை பின்னாடி இழுக்குதுக்கா. அதனாலதான் உன்கிட்ட அவரோட முழு அன்பையும் அவரால காட்ட முடியலக்கா. அதே மாதிரி அவங்க அம்மாவோட வார்த்தையும் அவரால மீற முடியல.